வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன். அனைத்தும். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் இது எல்லாமே வரும். நீலகிரியில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது தான். தொல்லியல் ஆய்வாளர்கள் பொருளின் வயதை கண்டறிய பயன்படுத்திய ஐசோடோப் எது? ரேடியோ கார்பன். தொல்லியல் ஆய்வாளர்கள் பொருளின் வயதை கண்டறிய பயன்படுத்திய ஐசோடோப் ரேடியோ கார்பன். உலக மக்களாட்சி தினம் டேஷ் ஆகும். செப்டம்பர் 15 தான் உலக மக்களாட்சி தினம். ஏதாவது ஒரு டே வந்து கேட்பாங்க, அதனால உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன டே கொடுத்துருக்காங்களோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷின் படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க, உங்களுக்கும் கேட்கலாம். 17 சட்டப்பிரிவு 17. இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேஷாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆயிரத்தி 1956 தான் தொழில் கொள்கையின் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. பின்வருவனவற்றில் எது அல்லது எவை சரி? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14 to 18 மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. சட்டப்பிரிவு 14லேருந்து 18 சமத்துவத்தை அளிக்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. அடுத்து தேர்ட் பாயிண்ட், அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே சரிதான். தெளிவாக பார்த்துக்கங்க. இந்த கொஸ்டின் அப்படியே மேட்ச் பண்ணுங்க, ஆன்சர் டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கட்சி முறை இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சீனா, வடகொரியா, கியூபா இங்கெல்லாம் வந்து ஒரு கட்சி முறை தான். இரு கட்சி முறை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பிரிட்டன், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கெல்லாம் வந்து இரு கட்சி முறை இருக்குது. பல கட்சி முறை நம்மளோட இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே இங்கெல்லாம் வந்து பல கட்சி ஆட்சி முறை இருக்குது. குடியரசு கட்சி முறை எங்கே இருக்குன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு யாரால் நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் எங்கு உள்ளது? புதுதில்லி. இந்திய தொல்லியல் துறை தலைமையகம் புதுதில்லி. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றியது. கருப்பு சட்டம் எது? கருப்பு சட்டம் வந்து ரவுலட் சட்டம்.
டிஎன்டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பேப்பர் 2ல் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பேங்க் எல்லாமே இருக்குது. அதாவது 2012லேருந்து 2025 வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா, அந்த எக்ஸாம் வரைக்கும் கேட்கப்பட்ட பேப்பர் 2க்குரிய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்குது. அதாவது தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ், சைக்காலஜி கொஸ்டின்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே கிடைக்கும். தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து 780 கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா 2012லேருந்து 2025 வரைக்கும் இருக்கிறதுனால 780 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடைக்கும். இங்கிலீஷில் 780, சைக்காலஜியில் 780, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 510 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது மேக்ஸ் கம்பைன் ஆகிறதுனால சயின்ஸ் மட்டும் ஒரு 510 கொஸ்டின்ஸ் வரும். சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 900 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஸோ எங்கேயுமே நீங்கள் வந்து பேப்பர் 2க்குரிய கொஸ்டின்ஸ் தேடனா வித் ஆன்சர் கீயோட தெளிவாக கொடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஃபைனல் கீயுமே கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு படிக்கும்போது ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறாங்க இமீடியட்டாக இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சைக்காலஜிக்கு நியூ யூனிட் சிலபஸ் படி 10 யூனிட்க்கு ஒரே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ எல்லாமே அது வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கோங்க. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் எந்த முறையில் குடியுரிமை பெற முடியும்? இது அனைத்துமே உண்டு. இந்த கேள்வி வந்து உங்களுக்கு இப்படியும் கேட்கலாம். அதாவது எத்தனை வகையில் கூட கேட்கலாம். 5 வகையில். பிறப்பின் மூலம் பெறலாம், வம்சாவளி மூலம் பெறலாம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச இணைவின் மூலம். ஸோ 5 வகையிலையும் வந்து நம்மளால் பெற முடியும் குடியுரிமை. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி 12ல் இருந்து 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன? பகுதி 3. அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இது அப்படியே டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஆன்சர் கூட. பிரிவு 25 வந்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை எல்லாருக்குமே உண்டு, அது வந்து 25. 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை 26ல் வருது. 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. பொதுத்துறை டேஷ் உடையது. சேவை நோக்கம் உடையது பொதுத்துறை. இந்திய டேஷ் அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட தொழில்துறை நிறுவனம். எந்த நிறுவனத்தில் வந்து அதிக அளவில் பணியாளர்களை கொண்டுள்ளது? ரயில்வே. கூற்று 1 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட துவங்கியுள்ளது. கூற்று 2 நிதி ஆயோக் என்பது 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டது. ஸோ ரெண்டுமே சரிதான். திட்டக்குழுவுக்கு பதிலாக வந்ததான் நிதி ஆயோக். அப்படியே மேட்ச் பண்ணுங்க. ஸோ இதற்கான விட வரும். அதாவது நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா மருந்து, காகிதம் இதெல்லாம் வரும். ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவை வழங்கும் நிறுவனம் மெக்கான். ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவை வழங்கும் நிறுவனம் மெக்கான். உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு பிரத்யேகமாக இருக்கும் நிறுவனம் எது அப்படின்னா அணுசக்தி நிறுவனம். வர்த்தக கழகமாக அமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் வந்து இந்திய உணவு கழகம். கூற்று 1 பணவாட்டம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை குறிக்கும். கூற்று 2 பணவீக்கம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும்.
ஸோ இது வந்து ரெண்டுமே தவறு. ஜஸ்ட் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். பண வாட்டம்னா இதுதான். விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கிறது தான் பண வாட்டம் ஆக்சுவலாக. அப்போ பணவீக்கம்னா இது. பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். வீக்கம் பண வீழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. பணவீக்கம் பண வீழ்ச்சி அப்படி நீங்கள் வந்து ரிதமிக்காக படிச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். எந்த ஆண்டு புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது? 1690 தான் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. மௌரியர்களுக்கு பிறகு 100 ஆண்டுகள் அரசு புரிந்த அரச வம்சம் எது? சுங்க வம்சம். கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தரங்கம்பாடி டச்சுக்காரர்கள் இருக்கு இல்லையா, இதுதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. மற்றெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. மதராஸ் ஆங்கிலேயர்கள், மாஹி பிரெஞ்சுக்காரர்கள், டையூ போர்ச்சுகீசியர்கள். வேளாண்மையை கவனித்துக் கொள்ள ஒரு தனித்துறையை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யார்? முகமது பின் துக்ளக். டேஷ் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். ஆனந்தரங்கம். பனியாறுகளால் இரு பக்கத்திலும் அரிக்கப்பட்டு சரிவையும் கூர்மையான முனைகளை கொண்ட பகுதி. முகடுகள். பனியாறுகளால் இரு பக்கத்திலும் அரிக்கப்பட்டு சரிவையும் கூர்மையான முனைகளை கொண்ட பகுதி முகடுகள். இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.